அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற ஜோதிட செய்தி, சனியினுடைய வக்ரம் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபினோமினா நமக்கு நடைபெற இருக்கிறது. அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சப்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவை தவிர மற்ற இருக்கக்கூடிய 7 கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி. இந்த சனி கிரகத்தினுடைய வக்ர பெயர்ச்சி என்பது ஏற்படவிருக்கிறது. வக்ரமாகிறது. 4.5 மாத காலம் சனி வக்ர நிலையில் இருப்பார். இந்த சனி என்னவெல்லாம் நன்மையை செய்வார், என்னவெல்லாம் கெடுதலை செய்வார், யாருக்கெல்லாம் நன்மையை செய்வார், ராசிக்கு இந்த இடத்தில் டிரான்சிட் ஆகக்கூடிய சனியால் எப்படியெல்லாம் பலன்கள் நடக்கும், நன்மையை தரக்கூடிய கிரகம் வக்ரமாகலாமா அல்லது கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகலாமா, சனி அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று யூடியூப்லையும் சமூக ஊடகங்களிலும் டெம்ப்ளேட்டாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நடக்கிறது இல்லை. ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். சனி வக்ரமாகிறார், அதனால் ஏற்படக்கூடியது என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன். முதல் முறையாக சேனலை பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசி வழி ஜோதிட ஆலோசனை தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ முக்கியமான பெயர்ச்சி சனியினுடைய வக்ரம். மீன ராசியில் இப்போது சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். இது என்னெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கிரக வக்ரம் அப்படிங்கிறது திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு கேர்லெஸ்னஸ். இப்போ திடீர்னு ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, எதையோ மறந்துட்டீங்க, வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வரீங்க, வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த வக்ரம் அப்படிங்கிறது. ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதையோ ஒன்றை இழந்து விட்டு அல்லது மறந்து விட்டு மீண்டும் அதை ரிவர்ஸில் அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னால், கவனக்குறைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. மறதி. அப்போ சனிக்குரிய காரகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனியினுடைய காரகங்கள் சிக்னிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகம் வைக்கக்கூடியவர் சனி. தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு கர்மகாரகன் யார் அப்படின்னு சொன்னால் சனி தான். அந்த சனி அவர்களுடைய ஒரு மனிதனுடைய தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்த விஷயம். சனி நன்மையை தரக்கூடிய கிரகமாக இருந்து தீய பாவகங்கள், கெட்ட பாவகங்களில் இருந்து கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் என்பது கெடுதலை தரக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய நிலையில் சனி இருந்து அவர் தற்கால கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும்பொழுது நன்மையை தருவதற்கான காலக்கெடுவில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பல விஷயங்களை திரும்பவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான வக்ரகதி என்பது நன்மையையோ அல்லது தீமையையோ தரக்கூடிய நிலையில் இருந்தால் அதை சுவிட்ச் ஆன் பண்ண போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது உங்களுடைய ஜாதகத்தில் சனி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார், அவர் எந்த பாவத்தில் இருக்கிறார், மூன்றாவதாக அவருடைய தசாபுக்தி என்பது நடப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் ஏகதேசமாக சொல்லிட முடியாது. கோச்சார பலன் சொல்கிறதுல இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ பாராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ராசிக்கு இங்கே சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கோடிகள் கொட்டும் அப்படின்னு சொன்னால் தேள் தான் கொட்டும், கோடிகள் கொட்டாது. ஏன்னா அதற்கான அமைப்பு தசாபுக்திகள் சனி உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் இருப்பாரேயானால் இந்த காலகட்டம் நன்மையாக இருக்கும். அப்படி தான் சொல்லணும். இஃப் பட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். அந்த இஃப் பட்டெல்லாம் விட்டுட்டு டெம்ப்ளேட்டாக பலன்கள் சொன்னோம்னா அந்த ராசி பலன் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். சனி பயிற்சி எங்கே வேணாலும் ஆகட்டும், இது எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். ஏன்னா ஒரு மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சனி
12வது ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசியில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டிலிருந்து வக்ரம் அடைகிறார். அதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனுடைய காரகத்துவங்கள் எப்படி இருக்கும், திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோச்சாரத்துக்குள்ளேயே என்ட்ராகணும். ஸோ எடுத்தவுடனே ஃபைனல் ஸ்டெப்புக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், கால் தடிக்கு கீழே விழ வேண்டியதான். ஆக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், ஆகாமலும் போகும். ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால தான் இந்த கிளியர் கட் ரூல்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சனி பகவான் யார், உங்களுடைய லக்னத்திற்கு அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாரா, நல்ல நிலைன்னா நன்மையை தரக்கூடிய நிலையில் இருக்கிறாரா அல்லது கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா, சரி ரைட், அவருடைய தசா புக்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதா, தசையோ புக்தியோ அந்தரமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இந்த 4.5 மாதத்திற்குள்ள அவருடைய டைம் பீரியடு என்ட்ரு ஆகுதா தசா புக்தியில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரமானது ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக தான் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களையும் நம்ம கவனித்து தான் அது சாதகமாக பாதகமானு நம்ம முடிவு பண்ண முடியும். சனியினுடைய சிக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சனியை சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர், ஆயுளை முடிக்கக்கூடியவர். ரெண்டுமே ஒருத்தர் கையில் தான் இருக்குது. சனி வலுவாக இருந்தால் ஒருவருக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும், சனியினுடைய வலு குறைவாக இருந்தால் ஆயுள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு சனி கெட்டு போச்சுன்னா எல்லாரும் அல்பாயுஸில் போயிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவர் ஆயுள் தீர்க்கமான ஆயுள் உடையவராக இருப்பார். ஸோ சனி அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி அவருக்கு ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னால் அவர் ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி வக்ரகதியில் இருக்கும்போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா வயோதிகர்கள் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் நீண்ட கால வியாதிகளில் படுத்த படுக்கையாக இருக்காங்களோ, யார் தீர்க்க முடியாத வியாதிகளில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் திடீர்னு ஏற்படக்கூடிய பின்னடைவையோ அல்லது உடல்நல முன்னேற்றத்தையோ ரெண்டுமே தரும். அது ஏன் எப்படி ரெண்டுமே தரும் அப்படின்னா அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஜாதகத்தில் சனி கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வக்ரகதி என்பது அவருக்கு உடல் நலத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லை பலகீனமாக இருக்குது, கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னா இந்த சனியினுடைய வக்ரம் என்பது உடல் ஆயுளுக்கு அது குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் செயல்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்படி நடக்கலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். அதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரான்சிட் முக்கியமான பலன்களை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதனுடைய அமைப்பு கோச்சாரத்தில் தான் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆயுள் காரகம், ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மனிதன் எதை கொண்டு ஜீவிப்பான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி தான். ஏன், காலபுருஷனுக்கு 10வது வீடு மகர ராசி, மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி. அவர் தான் 11ஆம் பாவத்துக்கு அதிபதி. தொழில் செய்தால்தான் அதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடுபவர்களுக்கு தான் லாபம் என்பதோ நஷ்டம் என்பதோ அடைவார்கள், நன்மையோ தீமையோ கிடைக்கும். ஆக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தொழில் காரகம் அப்படின்னு சொல்றது சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரகங்களில் ஒன்று. ஸோ இது தொழில் ரீதியான முன்னேற்றத்தை அல்லது பின்னடைவை இரண்டில் எதை கொடுக்க போகிறது இந்த 4.5 மாத காலம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 3வது உழைப்பு, உழைப்பிற்கேற்ற வெகுமதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உழைச்சிட்டே இருப்பார், அவருக்கு முன்னேற்றமே இல்லாமல் போகும். இல்லை லேசாக ஒரு முயற்சி செய்வார், அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இந்த 2 கேட்டகரியிலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆக உழைப்பிற்கேற்ற வெகுமதி அல்லது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம சனியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். சனி பற்றாக்குறை, டெஃபிசிட்டி, எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு கடன், ஒரு தொந்தரவு, ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்படியே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் காரகம் வைக்கக்கூடியவர் சனி. ஏழ்மை, வறுமை, துன்பம், நோய், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சனி. இது எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆனால் அந்த பொதுவான விஷயம் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை தீர்மானித்து கொண்டு இந்த சனி பயிற்சி, சனி வக்ரகதி எந்த பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் செய்யணும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சனி வந்து யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் செயல்படுவார். ஏன் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி, 5வது ராசியாக வரக்கூடியது கும்பராசி. இந்த 2 ராசிகளுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. ஒரு கேந்திரத்திற்கும் மற்றொரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக சனி வருவாரேயானால் அவர் யோகக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இந்த 2 ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய சனி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதுதான் அவருடைய ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ, அவருக்கு அதுதான். ஆனால் அந்த ஜாதகர் பிறந்த நேரத்தில் அந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அவர் கடகராசியில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் எந்த வேலை செஞ்சாலும் அவர் தொழிலில் முன்னேற்றமே இருக்காது. எந்த வேலையிலையுமே அவருக்கு திருப்தி இருக்காது. எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. இவர் தொழில் ரீதியாக போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே என்னவாயிடும்? ஃபெயிலியர் ஆகிடும். தப்பான திட்டங்களை தீட்டக்கூடியவராகவும் அதை செயல்படுத்துவதிலே தவறு, அந்த கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது சனிக்கே உரிய இயல்பு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி அந்த இடத்தில் இருந்து தசையோ புக்தியோ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சனியினுடைய வக்ரமானது கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். 4, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்தில் மீன ராசி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். இப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது ஒரு துர்ஸ்தானம்னு எடுத்துக்கிறதா, பழைய பஞ்சாங்கப்படி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நன்மையை தருவார் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா கோச்சாரம் தனியாக, தசாபுக்தி தனியாக கிடையாது. 2ஐயும் கிளப் பண்ணி தான் நீங்கள் வந்து பலன்களை எடுக்கணும். அப்போது 4, 5 கூடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் கிட்ட பலன்களை தர்றதுக்கு தயாராக இருக்கார். அவருடைய தசையோ புக்தியோ நடக்கும்போது கோச்சார ரீதியாக எங்கே இருக்கார்? சனி 6ஆம் இடத்தில் வக்ரமாகி இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் 4, 5 கூடைய அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது தாயாரால் கஷ்டம், தாயாருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவருடைய லிட்டிகேஷன்ஸு, ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய லிட்டிகேஷன்ஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் துன்பங்கள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அங்கேருந்து அவர் செயல்படுவார். அவர் அந்த இடத்துல வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது மாறிடுமா அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், அவர் வக்ரகதியில் இருக்கிறார், நன்மையை தர வேண்டிய கிரகம். அந்த வக்ரம் அப்படிங்கிறது சேஷ்டா பலத்தில் வந்து அது வலிமை அடையக்கூடிய அமைப்பு. ஆனால் இருக்கக்கூடிய பாவகம் இது 6ஆம் இடம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யும்? தொழில் ரீதியான கடன்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், அவருடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான உழைப்பு, அந்த எஃபர்ட்டும் அவருக்கு சாதகமாக செயல்படாத ஒரு நிலையில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதான் சனி வக்ரம் அப்படிங்கிறது அதில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம்னா என்ன செய்யுது? பேக் அடிக்கிறது. நம்ம போட்ட பிளான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு திரும்ப பேக் அடிக்கிறது, அதை திரும்ப மறுபரிசீலனை செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாயிடும் இந்த சனியினுடைய வக்ரம் அப்படிங்கிறது. இப்போ அதே சனி லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா அது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 4, 5 கூடைய யோகாதிபதி லக்னத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? சனி 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வக்ரகதி ஆறார், ரெட்ரோகிரஷன் மோடில் போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதுவரை போட்ட எஃபர்ட்டை அவருக்கு பிரயோஜனமாகக்கூடிய அமைப்பு, இதுவரை அவர் போட்ட அந்த முயற்சிக்கான பலன்களை அவர் இப்பொழுது அடைய போகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே டிரான்சிட் தான், ஆனால் ஒரே லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க பிறந்த நேரத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பலன்கள் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ராசி பலன்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி வக்ரமானா நல்லதா கெட்டதா, இப்படிலாம் டெம்ப்ளேட்டாக சொல்லக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு தவறாகி விடுகிறது அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல கிரகமா முதல்ல, அல்லது கெட்டவரா? அவர் நன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்காரா, இல்லது கெட்டதை தரக்கூடிய இடத்துல இருக்காரா? அவருடைய தசாபுக்திகள் உங்களுக்கு நடந்துருக்கா? அவர் கோச்சாரத்தில் இப்போ மீன ராசியில் வக்ரமாக போகிறாரே, அது உங்களுக்கு நன்மையா தீமையா? நன்மைனா நன்மை கொஞ்சம் அதிகரிப்பதற்கோ அல்லது நன்மை குறைவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது சனி தீமையை தரக்கூடிய இடத்துல இருந்து அவரும் கோச்சாரத்தில் தீமையை தரக்கூடிய அமைப்பில் இருப்பாரே, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. தொழில் சம்பந்தமான முடிவுகளை, துலா லக்னத்துக்கு 10ல் சனி இருந்து 6ஆம் இடத்துல சனி வக்ரமாகும் போது தொழில் ரீதியான முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடாது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நெகட்டிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இதே சனி லக்னத்தில் இருந்து தசாபுக்தி நடத்தி கொண்டிருக்கிறார், துலா லக்னத்திலேயே இருக்கார், 4, 5 கூடிய யோகாதிபதி லக்னத்தில் இருந்து தசை நடக்குமேயானால், தசாபுக்திகள் நடக்குமேயானால், கோச்சாரத்தில் 6ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்ல நிலை இல்லை என்றாலுமே கூட அது வக்ரமாகும் பொழுது அவருடைய திட்டங்களை அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை, சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால நன்மையோ, இல்லை சனி பயிற்சி அப்படிங்கிறதுனால தீமையோ, இல்லை இந்த கிரகங்களுடைய வக்ரம் என்பது கெடுதலை தரும் அப்படின்னு மாதிரியே நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதக அமைப்பு என்பது யாராலையும், குறிப்பாக ஜோசியர்களால் மாற்றவே முடியாது. இது கர்மா. அதான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி. அவர் தன்னுடைய கர்மாவை கரெக்டாக செய்வார். அதிலிருந்து யாருமே எஸ்கேப் ஆகவே முடியாது. என்ன, சனி கொடுத்தால் தடுப்பார் யார்? நல்லதையும் கொடுப்பார், அதையும் தடுக்க முடியாது. கிட்டதை கொடுத்தா அதையும் யாரும் தடுக்க முடியாது. நாம் என்ன செய்யலாம், அதை தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று தள்ளி போடலாம். ஏன்னா அதிலிருந்து நம்மை கொஞ்சம் காத்துக்கொள்வதற்கு மனிதனுடைய முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கேட்குறவங்களுக்கு தான், கேட்காதவங்களுக்கு அவங்க அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ரம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.